Hi friends, வணக்கம். Welcome to our Cook with Ganya YouTube channel. இன்னைக்கு நம்ம 5 நிமிஷத்திலேயே ஒரு இன்ஸ்டன்ட்டான பால் பேடா ரெசிபி, அதுவும் நம்ம ஒரு 3 பொருளை மட்டும் வச்சு செய்ய போறோம். வாங்க friends வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஒரு பாத்திரத்துல 1/2 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. அது கூடவே கரெக்ட்டா 1/2 கப் அளவுக்கு வெல்லத்தை சேர்த்துக்கோங்க. ரெண்டையும் ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வெல்லம் பாலில் கரையணும் இல்லையா, அதனால நம்ம இந்த பாவ் பாஜி செய்கிறப்ப இந்த பாஜி ஸ்மாஷ் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்மாஷர் இருக்கும்ல, அதை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பால் எப்படி இருக்கணும்னா, காய்ச்சி ஆற வச்ச பால் நீங்கள் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சுட சுட பாலில் வெல்லத்தை சேர்க்காதீங்க, இல்லைன்னா பால் பிரிஞ்சு வர்றதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. அதனால் பால் நல்லா கொஞ்சம் ஆறி இருந்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ரெண்டையும் இந்த மாதிரி ஸ்மாஷர் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமே வெல்லம் பாலில் கரைஞ்சிரும். இப்போ இதை ஒரு ஸ்பூனில் நான் உங்களுக்கு காட்டுறேன். கட்டிகளாக இருந்த அந்த வெல்லம் எல்லாமே நல்லா குட்டி குட்டி துகள்களாக பார்த்திங்கன்னா அந்த பாலில் கரைஞ்சிருச்சு. பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு? ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும் கன்சிஸ்டன்சி. இப்போ இதை ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மிச்சமாக இருக்கிற அந்த வெல்லமுமே கரைஞ்சிரும். இப்போ ஒரு கலக்கிட்டு நம்ம ஒரு நான்ஸ்டிக்கில் இதை எடுத்துக்கலாம். மிச்சமாக இருக்கிற எல்லாத்தையுமே இது மாதிரி ஸ்பூனில் தொடச்சி எடுத்துக்கோங்க. எதையுமே வேஸ்ட்டு பண்ண வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. கரெக்டாக 1 கப் அளந்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 10 ரூபாய் பேக்கெட்லேயே பால் பவுடர் கிடைக்கும். நீங்கள் அதில் ஒரு 2 பேக்கெட் நீங்கள் எடுத்தால் கூட உங்களுக்கு 1 கப் அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை கேஸ் ஆன் பண்ணாமல் சும்மா கேஸ் கட்டா மேலே வச்சு இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த பால் பவுடர் அப்புறம் அந்த பால் வெல்லம் கலந்து வச்சுருந்தோம்ல, அந்த மிக்சரில் நல்லா மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு போர் அடிக்குன்னு சொல்லிட்டு நான் ஓட்டி விட்டுடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு குக் வித் கன்யா யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னோடய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு. அப்போ தான் எனக்கு மோட்டிவேட் பண்ண மாதிரி இருக்கும், அடுத்தடுத்த வீடியோஸ் போடணுன்னு தோணும். ஸோ ப்ளீஸ் தயவு செஞ்சு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மாதிரி டெக்ஸ்சர் வந்ததுக்கு அப்புறமேட்டு நீங்கள் கேஸில் வச்சு கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு ஒரு 2-3 நிமிஷம் இந்த மாதிரி கைவிடாமல் கலக்கி விட்டுட்டே இருங்க. இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா, அந்த நான்ஸ்டிக்கில் ஒட்டாமல் நமக்கு நல்லா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி கொண்டு கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம நெய் சேர்த்துக்கிறோம். ஒரு 2-3 நிமிஷம் இந்த மாதிரி கலக்கி விட்டுட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி டெக்ஸ்சர் வரும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த நான்ஸ்டிக்லேருந்து அப்படியே பிரிஞ்சு வரும், ஒட்டவே ஒட்டாது சுத்தமாக. ஒரு குட்டி பிளேட்டில் இந்த மாதிரி எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் இதை ஆற விட்டுருங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இன்னொரு பிளேட்டில் இதை நான் எடுத்து காட்டுறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம கையில் கொஞ்சமாக நெய்யை அப்ளை பண்ணிக்கோங்க. நெய் கையில் தடவிட்டு இதை சப்பாத்தி பிசைகிற மாதிரி லைட்டாக அந்த மாதிரி நீங்கள் பிசைஞ்சாலே அது நல்லா உங்களுக்கு என்ன சொல்கிறது, நல்லா பிசைஞ்சு கொடுக்கும். ரொம்ப கஷ்டமே இல்லை. இந்த ரெசிபி பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துலேயே நீங்கள் சட்டர் செஞ்சிடலாம். ரொம்ப டைம் எடுக்காது. வெளியிலேருந்து பசங்களுக்கு பிஸ்கெட்ஸு, சாக்லேட்ஸு, சிப்ஸு இந்த மாதிரி வாங்கி கொடுக்கறதுக்கு நம்ம வீட்டிலே ஆரோக்கியமாக செஞ்சு கொடுத்தோன்னா பசங்களுக்குமே நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம பேடா செய்கிறப்போ எப்படி பேடா ஷேப் வருமோ அந்த மாதிரி, அதாவது லட்டு பிடிக்கிற மாதிரி ஃபஸ்ட் நீங்கள் கையில் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நடுவில் இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேடா ஷேப் வந்துடும். இந்த ஷேப் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் சப்பாத்தி கல்லில் இந்த மாதிரி உருட்டிட்டு ஸ்கொயர் ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி கூட கட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு செவ்வகமான பாக்ஸில் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் பர்ஃபி ஷேப்பில் கூட பண்ணிக்கலாம். உங்கள் விருப்பம் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி வேணால் நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் இன்ஸ்டன்ட் பேடா எப்படி பேடா ஷேப்பில் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் இந்த ஷேப் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வெளியில் சின்ன பசங்களுக்கு நிறையா இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்டு அதெல்லாம் வாங்கி கொடுத்தோன்னா
நல்லது இல்லை. நம்ம வீட்டில் செய்யும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஹைஜீனிக்காக வந்து செய்வோம். எல்லாமே சுத்தமாக வந்து நம்ம எல்லாத்தையும் பாத்திரம் எல்லாத்தையும் கழுவிட்டு நம்ம கையெல்லாம் நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிட்டு செய்வோம். ஸோ அதனால் நம்ம வீட்டில் முக்கால்வாசி நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம பசங்களுக்குமே வந்து உடல்நிலை நல்லா இருக்கும், அவங்க ஹெல்த்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. நமக்குமே வந்து நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம கையால் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து நமக்கு இருக்கும். ஸோ ப்ளீஸ் இந்த ரெசிபியை வந்து வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பிகினர்ஸ் கூட வந்து இந்த ரெசிபியை வந்து ஈஸியாக வந்து செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஒரு ஒயிட் கலர் பிளேட்டில் வந்து எடுத்து காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கோ அதே மாதிரி சாப்பிட்றதுக்குமே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கடையில் வாங்கினதா இல்லை வீட்டில் செஞ்சதான்னு யாருக்குமே வந்து கண்டுபிடிக்கவே முடியாது. அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாகவும் இருக்கும், வாயில் போட்ட உடனே கரைஞ்சிடும். நம்ம குக் வித் கன்யா யூடியூப் சேனலில் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் என்னோட எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய். Please like and subscribe. Bye, Guduka. Bye.